அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? இது வந்து மில்க் சாக்லேட் பாருங்க. சரி, இது வந்து இந்த காம்போ ரெடி பண்ணி வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஏற்காடு தாங்க போயிட்டு இருக்கோம். ஏற்காடு எங்க இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சேலத்துல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுங்க ஏற்காடு போறதுக்கு. என் கூட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. ஏற்காடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்காடு மலையேறது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே 2 செக் போஸ்ட் வருங்க. ஒன்று வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட், செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. 2 வீலருக்கும் 4 வீலருக்கும். 2 வீலருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஏற்காடு மலை ஏறுறதுக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க சீசன் பார்த்தோம்னா சம்மர் சீசனுங்க. செம வெயில் கொளுத்துது. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இப்ப மலை ஏறிட்டு இருக்கோம், அதனால இப்ப வெயில் தெரியுது. பார்க்கலாம் போக போக வெயில் எப்படி இருக்குன்ட்டு. மேல ஏறப்ப பாருங்க செமையா இருக்கு வியூலாம். அங்கங்க மக்கள் வந்து போட்டோ செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நின்று எங்க வியூ பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம். ஏற்காடு மலையை ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 20 கொண்டைவீசு வளைவுகள் இருக்குங்க ஏற்காட்டுல. இந்த ஏற்காடு மலை கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 5342 அடி இருக்கு. அங்கங்க பாருங்க மண்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு, சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மண்சரிவு மழை டைம்ல எல்லாம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இடத்துலலாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா தாங்க போகணும். ஏற்காடு பார்த்தோம்னா சேர்வராயன் மலையோட ஒரு பகுதி தாங்க ஏற்காடு. இந்த சேர்வராயன் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தான். ஏற்காடுன்னு எதனால பேர் வந்துச்சுன்னா ஏரிக்காடு, அதாவது ஏரிகளால இருந்த ஒரு காடு பகுதினால இது ஏற்காடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள ஏரி பார்த்தா இயற்கையாவே அமைஞ்ச ஏரிங்களா. சவுத் இந்தியாவிலே இயற்கையா அமைஞ்ச மலையில ஏரி இதைதான் சொல்றாங்க. ஏற்காடு ஒரு கோடை வாழிடமா எப்ப உருவாச்சுன்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1819 சேலத்துல கலெக்டரா இருந்தவர் தான் காக்பர்ன் அப்படின்றவர். கிட்டத்தட்ட 1820 இருந்து 1829 வரைக்கும் இருந்திருக்காருங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு குடியேறினாராம். அதுக்கப்புறம் தான் படிப்படியா ஏற்காடு வந்து டெவலப் ஆயிருக்கு. ஏற்காடை வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊட்டி கம்பேர் பண்றப்ப இங்க வந்து காஸ்ட் கம்மின்றாங்க, அதனால ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏற்காடு பக்கமாவே வந்துட்டாங்க. ஜில்லுஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏற்காடை பார்த்தோம்னா இங்க வந்து காஃபி ரொம்ப ஃபேமஸ்ங்க. இப்ப நம்ம வந்து ஏற்காடோட மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம இப்ப சேர்வராயன் கோயிலுக்கு போறாங்க. சேர்வராயன் கோயில் தான் ஏற்காடோட மிக உயரமான பகுதி. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம போட்டிங் போலாம். ஏற்காடோட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட சேர்வராயன் கோயில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள வருதுன்னாங்க. இப்ப அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க நீங்க ஸ்டே பண்றதுக்கு லோ பட்ஜெட்ல நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. இங்க வந்தீங்கன்னா தாராளமா லோ பட்ஜெட் வந்து டைரக்டாவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சீசன் டைம்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப மேல உயரம் போக போக இன்னும் ஜில்லஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே டைம்ல பார்த்தோம்னா காய்ந்த சருகுலாம் அதிகமா இருக்குங்க. இப்ப நம்ம சேர்வராயன் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டோம். இப்ப இந்த ரூட்டு தான் ஏற்காட்டோட மிக உயரமான பகுதிங்க. சேர்வராயன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னால என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்றாங்க. அங்க சேர்வராயன் கோயில் பக்கத்திலேயே வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா நல்லா இருக்கு. கோயில் சுத்தி பார்த்தோம்னா சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குங்க, ராட்டனம் இதெல்லாம் இருக்கு. இப்ப கோயில் பக்கமா வந்துட்டோம். நம்ம கோயில் பார்த்தோம்னா சின்னதா தாங்க இருக்கு கோயில், ஆனா ரொம்ப ஃபேமஸான கோயில். ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காத இங்க வந்து பாருங்க. இந்த கோயில் இருக்கிற இடமே செமையா இருக்குங்க லொகேஷன். இதுதாங்க கோயில், சேர்வராயன் கோயில். இந்த கோயில் பார்த்தோம்னா என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து குகைக்குள்ள இருக்குங்க. உள்ள வந்து நம்மளுக்கு போட்டோ வீடியோ எடுக்க அலோடு இல்லை, அதனால எடுக்க முடியல. வந்தீங்கன்னா பாருங்க. உள்ள வந்து கோயில் கருவறை எப்படி இருக்குன்னா குகைக்குள்ள இருக்குங்க. குகைக்குள்ள நம்ம குனிஞ்சுதான் போகணும். கோயில் மூலவரா சேர்வராயன் சுவாமி ஆகிய பெருமாளும் காவிரி தாயும் இருக்காங்க. கோயில் கருவறைக்கு பின்புறமும் இந்த குகை நீண்டுட்டு போகுதுன்னு சொல்றாங்க. சேர்வராயன் கோயிலுக்கு போற வழியில வியூ பாயிண்ட்லாம் அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க. நல்லா காப்பி ஸ்ட்ரீட் ஒட்டி பார்த்தோம்னா தீ வச்சுட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டானா காட்டு தீ ஏற்படாத இருக்கலாம்.
ஆனால் எதுக்காக இந்த டீ நம்ம காப்பி இருக்குதுல்ல, இது வந்து நெருப்பு போட்டாங்க, சீராட்டு குடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, பிடிச்சா காப்பி சீட்டாக வெந்து போயிடும், எல்லாம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கு அது மாதிரி பண்ணுறது. அதாவது தீத்தடுப்பு கோடு. ஆமாம், தீத்தடுப்பு கோடு. அது அடுத்தது ஏற்காடு வந்தீங்கன்னா கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு மறக்காத போங்க. செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் சம்மர் டைம்னால அங்கே தண்ணி இல்லை, அதனால நாங்கள் அங்கே போகல. நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா மறக்காத ஃபால்ஸ்க்கு போங்க. இப்போ நம்ம போட் ஹவுஸ் தான் போயிட்டு இருக்கோங்க. போட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னால் 2 வீலருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ போட் ஹவுஸ் உள்ளே போகணுன்னாலும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க. பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்னவங்களுக்கு 5 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோன்னா போட்டிங்க்கு தனியாக ஒரு டிக்கெட் எடுக்கணும். போட்டை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. துரு போட்டுக்கு ஒரு ரேட்டு, மோட்டார் போட்டுக்கு ஒரு ரேட்டு, பெடல் போட்டுக்கு ஒரு ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் மினிமம் வந்து இதெல்லாம் இப்போ பர்சன் கணக்கு இல்லைங்க, போட் கணக்கு தான். மினிமம் ஒரு போட்டுக்கு 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னா அந்த போட்டில் கிட்டத்தட்ட 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். இல்லை அது என்ன உள்ள பார்க்கான அதுக்கு தனியாக டிக்கெட்டா? உள்ள அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? ஓ, உள்ள வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. இல்லை உள்ளே வரோம்ல, 20 ரூபா அங்கே ஏதோ வாங்குறாங்கல்ல. வண்டிக்கா? அது அப்படி சொல்ல, உள்ள போனாவே டிக்கெட்டுன்னாங்க. ஆமா ஆமா, என்ட்ரன்ஸ்க்கு. இப்போ இதுக்கு போனா இதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். அதுல என்ன இருக்காங்க? இல்லை ஏதாவது இந்த பறவைகள் ஏதாவது? எதுவும் இல்லை, பார்க்கு, சின்ன பார்க், அவ்வளோதான். இப்போ நம்ம போட் ஹவுஸ்க்குள்ள போகணும்னா போட் ஹவுஸ்க்குள்ள போகிறதுக்கு டிக்கெட் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்க்கு தனியாக சார்ஜ் இருக்கு. ஏற்காடு அந்த ஏரியில உள்ள ஒரு சின்ன பார்க் இருக்குங்க, அந்த பார்க்குக்கு போகணும்னாலும் அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்ம எங்க போறோமோ அதுக்கு நம்ம தனித்தனியா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த தம்பி சொன்னாரு. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, போட்டு சுத்துதே தவிர போக மாட்டேங்கிறது. போட் ஹவுஸ் பக்கத்துலயே அண்ணா பார்க் இருக்குங்க. இப்ப நம்ம வந்து போட் ஹவுஸ் பக்கத்துல உள்ள சாக்லேட் ஃபேக்டரிக்கு தான் போறோம். இந்த சாக்லேட் ஃபேக்டரி ஏற்காடுலயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச சாக்லேட் ஃபேக்டரினாங்க. இப்ப அங்கதான் நம்ம போறோம். போன உடனே நம்மளுக்கு வெல்கம் சாக்லேட் இருந்தாங்க. பார்க்க அது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுங்க, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சாக்லேட் ஃபேவரட். பாஸ், நம்ம இன்னைக்கு ஏற்காடு தாங்க வந்திருக்கோம். ஏற்காட்டில் முதலையாக ஒரு ஹேண்ட்மேட் சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே ஏற்காட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் எப்படி ப்ராசஸ் நடக்குன்னு பார்க்கலாம். சாக்லேட் ஹேண்ட்மேடு, மிஷின் இல்லாத ஹேண்ட்மேட்லேயே சாக்லேட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி இங்கே கேட்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட்மேடு, மிஷின் ஐட்டம் இல்லாதே நீங்கள் ஹேண்ட்மேட்லேயே சாக்லேட் தயாரிக்கிறாங்க. மிஷின்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சாக்லேட் ஆயிடும், ஹேண்ட்மேட்லாம் கொஞ்சம் லேட் ஆகாதுங்களா? ஏன் ஹேண்ட்மேடில் வந்து சாக்லேட் தயாரிக்கணும் உங்களுக்கு என்ன வந்துச்சு சார்? இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வேணா மிஷின் வந்துருக்கலாம். சரி, ஆனால் இதுக்கு முன்னோர்கள் என்ன எப்படி ஒரு சாக்லேட் ரெடி பண்ணாங்கன்றது தான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ டேஸ்ட்டு மிஷினில் ரெடி பண்ணி வரதுக்கும் நீங்கள் ஹேண்ட்மேடில் தயாரிக்கணும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுமா? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் சார். அப்படிங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது, திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு அப்படின்னு ஹோட்டலில் வந்து அர்ஜென்ட்டுக்கு சேல்ஸுக்காக எப்படி வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி மிஷின் டைப் வரும். மிஷின் டைப் வந்து அப்படி வரும். எமர்ஜென்சிக்காக அதை ரெடி பண்ணணும், அதாவது என்னோட வேலையை குறைக்கிறதுக்காக நான் மிஷின் வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். ஆனால் ஹேண்ட்மேட் சாக்லேட்டு இந்த ஹேண்ட்மேடில் செய்யறதுனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. ஒரு கிளியரன்ஸு, ஸ்டொமக் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தரமான சாக்லேட் கொடுக்கணும், அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த ஃபேக்ட்ரியே ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சு முதல் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட். க்ளோஸ் பண்ணுறது இது வந்து மில்க் சாக்லேட் பாருங்க. சரி, இது வந்து இந்த காம்போவை ரெடி பண்ணி நல்லா ஃபுல்லாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே, இப்படி மெல்ட் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து வாட்டர் வந்துடும். வாட்டரில் வாட்டர் பண்ணி தான் டபுள் பாயில் இட்லி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி சிஸ்டம். இது வந்து ஒயிட் சாக்லேட். ஓகேங்க, ஓகே. இது வந்து ஒயிட் சாக்லேட் பாருங்க. இதுதான் ஒயிட் சாக்லேட். இந்த டேஸ்ட் நீங்கள் இங்கே என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களோ இந்த டேஸ்ட் தான் அங்கே போகும். இங்கே பாருங்க, இந்த ட்ரேல வச்சிருக்கோம் பாருங்க. இந்த சைடு பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு. இது மில்க் சாக்லேட், முந்திரி பாதாம்லாம் போட்டு ஒரு டபுள் டேஸ்ட்டாக என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த நட்ஸ் காஸ்ட் தான் நமக்கு ரேட் அதிகமாக வருது. இப்போ வெளியில் 100 ரூபா 50 ரூபாய்க்குலாம் கூட விற்பாங்க. ஸோ இது வந்து இந்த நட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபா 400 ரூபா வரும். ஓகே, இது வந்து ஒயிட் காம்போ. இந்த ஒயிட் காம்போன்றது ஒன்று. ஓகே, இது ஒயிட் காம்போன்றது ஒயிட். இதுலயே டார்க்கு மில்க் இருக்கு. ஓகே, ஓகே. மொத்தம் 3, மில்க், ஒயிட், டார்க், மொத்தம் 3 ஐட்டம்.
அந்த 3மே செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். ஹேண்ட்மேட் சாக்லேட்டை தெளிவாக செய்யணும். அதாவது ஏற்காட்டில் முதல் ஃபேக்ட்ரின்றது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் என்னோட சாக்லேட்லாம் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக இருக்குது அப்படின்றது எனக்கு 2வது சந்தோஷமாக இருக்கணும். நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.